துபாயில ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்றது என்ன, நடிகை திரிஷா தான் தலைமையில ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்போ பிஜேபியோட முக்கிய தலைவர் வந்து அத போய் பேசுறாங்க. பேசிட்டு, சரி நீங்க வந்து அரசியலுக்கு வரணும். தமிழக அரசியலுக்கு நீங்க வரணும். ரஜினிகாந்த் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நீங்க வரணும் அப்படிங்கும்போது, இல்ல நான் நடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் திரை வாழ்க்கை இருக்குன்னும்போது, எனக்கு இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கு. சரி இந்த 10 வருஷத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க அப்படின்னா, அவர் ஒரு தொகை சொல்றாரு. இன்டு 10 டைம்ஸ் உங்களுக்கு தரோம் நாங்க. நீங்க சொல்ற தொகையை விட 10 மடங்கு நாங்க அதிகமா தரோம். ஆர்எஸ்எஸ் பாஜக இவங்க 2 பேருமே பேசுறாங்க. பாஜக தான். ஆர்எஸ்எஸ் வந்து பின்புலம். அது தெரிஞ்சது. ஆனா வந்து பாஜக தான். அது பேசினவர் வந்து முக்கியமான ஒரு தலைவர், பாஜக தலைவர் திரிஷா, நடிகை திரிஷா, விஜய், அந்த முக்கியமான ஒரு தலைவர் 3 பேர் தான் வந்து பேசினாங்க. இது வந்து இப்ப நான் சொல்ற இந்த செய்தி பாத்தீங்கன்னா நக்கீரன்லயே வந்திருக்கு. இப்போ நிறைய ஊடகங்கள்ல நிறைய மூத்த ஊடகவியலாளர் பொலிட்டிக்கல் பீட் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து தெரியும். சும்மா சினிமா விமர்சனம் பேசுறவங்களுக்கு இது தெரியாது. பொலிட்டிக்கலா யார் இருக்காங்களோ புலனாய்வு பத்திரிகைகள் நடத்துறவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த தகவல் வந்து இன்னும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம மட்டுமே இந்த தகவலை வந்து சொல்லல, இது ஏற்கனவே வந்த தகவல் தான். நான் வந்து இதை பாக்குற இந்த பார்வையாளர்களுக்கு வேணா புதுசா இருக்குன்னா எங்களுக்கு வந்து தெரிஞ்ச பழைய செய்தி தான். சோ அப்படி இவருக்கு வந்து 2500 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பேசப்பட்டது. 500 கோடி ரூபாய் அப்போ வந்து கொடுத்தாங்க.